ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் தோனிங்க பார்த்துட்டு இருக்க டெக்கி ஆஃப் தமிழ். நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்றத சொல்லணும். ஏதோ ஆஃபர் டைமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த ஃபோன் லான்ச் ஆகணும்ல, அந்த லான்ச்சஸ் தான் நிறைய ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கான். அதுலயும் ஒருத்தலாம் இருக்கான், போன மாதம் தான் லான்ச் பண்ணான் அவனுடைய ஒரு நம்பர் சீரீஸாக. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோனை வந்து அவன் மாதத்துக்கு 2 லான்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவில் தான் இருக்கான். அது யார் அப்படின்றத நீங்களே இப்போவே கெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வந்து சொல்லிடுங்க. முதல்ல டாக் ஆஃப் த டவுன் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோனில் லான்ச்சஸில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா முதல்ல நத்திங்குடைய 3A சீரியஸ் தான். 3A அப்புறமா 3A ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வரப்போது. இந்த ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 7S Gen 3 தான் இருக்க போகுது அப்படின்றது வந்து உறுதியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அந்த ப்ரோ வேரியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து இருக்க போது. பிரைமரி, அதுக்கடுத்து அல்ட்ரா வைட் அதே 8 மெகா பிக்சல், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ 2x டெலிஃபோட்டோ வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஃப்ரண்ட்ல சேம் 32 பதிலாக 50 மெகா பிக்சல் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுலயும் அந்த கிளிம்ஸ் லைட்லாம் வந்து இருக்க போது. அண்ட் தென் ஓவராலா இப்போதைக்கு ஏன் ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து டிசைனே வந்துருச்சு கிட்டத்தட்ட அப்படியே நத்திங் ஃபோன் 2A அப்புறமா 2A ப்ளஸ் அப்படியே பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. அந்த பின்னாடி வந்து 2 கண்ணு அழகா இருந்துச்சு, அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பொம்மை மாதிரியாவது இருந்துச்சு. இப்போ அதை கொஞ்சம் ஏலியன் மாதிரி மாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு 3 கேமரா செட்டப்ல வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இது வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோல தான் இருக்க போது. அந்த 3Aல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அடிஷ்னலாக என்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நத்திங் கிட்ட இருந்து. இதோடைய ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி அண்டர் 30Kல வந்து இவங்க வந்து லான்ச் வந்து பண்ணுவாங்க அந்த ப்ரோ வேரியண்ட்டை. அண்டர் 25 கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சீரியஸான 3A அப்படின்ற நத்திங் ஃபோன் 3A வந்து லான்ச் வந்து பண்ணுவாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி இன்னும் டஃப் காம்படிஷனில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி இப்போது 2A ப்ளஸ் வித்துட்டு இருக்காங்க 22,000. அந்த மாதிரி ப்ரைஸ் செக்மெண்ட்டில் திருப்பி 3A வருமா அப்படின்றதெல்லாம் தெரில. அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இந்த லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 4 வந்து நடக்க போகுது. ஸோ அதனால் ரொம்ப நாள் இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவுலையும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் ஆகுது. இதுக்கு அடுத்து தான் லான்ச் ஆகுது. ஐக்கூடைய நியோ 10R வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 11 லான்ச் வந்து பண்ண போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஐக்கூ நியோ 10 அதான் 9 ப்ரோவோட சக்சஸர். 10 ப்ரோன்னு வரணும், ஆனால் இங்கே 10Rன்னு சொல்லிட்டு வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8S Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பவர்ஃபுல் ப்ராசரு. மிச்சப்படி அந்த 9 ப்ரோவில் இருந்தது கேமரா செட்டப்லேருந்து எல்லாமே அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு வராங்க. மிச்சப்படி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. உள்ளே இருக்க ப்ராசர் வந்து மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பேட்டரி சைஸும் வந்து சேஞ்ச் பண்ணி 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் இதெல்லாம் வச்சு சேம் அதே நியோ 9 ப்ரோ 10 ப்ரோனே வந்துட்டு இருக்கு. 9 ப்ரோ என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆச்சோ 32,000 அந்த மாதிரி லான்ச் ஆச்சு. அதே ப்ரைஸ் செக்மெண்ட்ல நாங்கள் திருப்பி இந்த கேமிங் ஃபோனை எடுத்துட்டு வரணும். அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் கேமிங்னு சொல்லுவாங்கல்ல, அதனால அந்த ஃபோனை 10R வந்து லான்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுலயும் 2 கலர் வேண்டியன்ட்ல தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த டைட்டானியம் பிளாக் விட அந்த ப்ளூ தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விவோவோட V50 வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 17 வந்து லான்ச் ஆக போகுது. ஆனா அநியாயம் பண்றீங்களா நீங்க அந்த சிப்பை வாங்கி குத்தகைக்கு வச்சிட்டீங்களா என்னன்னு தெரியல. அந்த ஸ்னாப் டிராகனுடைய 7 Gen 3 V30ல 7 Gen 3, V40ல 7 Gen 3, V50லயுமா அப்படின்ற கேட்குற மாதிரி தான் இருக்கு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டெலிஃபோட்டோ கொடுத்துருக்கலாம், ஆனால் டெலிஃபோட்டோ கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி அண்ட் தென் ரெண்டுத்துலையுமே செகண்டரி வந்து அல்ட்ரா வைட் யூஸ் பண்ண மாறாங்க. ரெண்டுமே 50 மெகா பிக்சல் ஜியாஸோட ஆப்டிமைசேஷனில் தான் வந்து வரப்போகுது. அண்ட் தென் செல்ஃபி கேமராலையும் 50 மெகா பிக்சலுக்கான சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. 6000 mAhக்கான பேட்டரி, அதே கர்வ் டிஸ்பிளே. டிசைன் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா V40லேருந்து அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்குது. டிசைன் வைஸும் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. அந்த கேமரா மாடியூலில் அதே மாதிரி இதில் தான் வச்சுருக்காங்க. ஸ்லிம்ன்றாங்க. இதெல்லாம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இது ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 32K 35K வந்து பண்ணுவாங்க. ஏன்னா V40 என்ன ப்ரைஸிங்க்கு வந்துச்சோ அதே இதுல தான். ஆனால் இவங்க எல்லாருமே பேஸ் வேரியண்ட்டாக 128க்கு பதிலாக 256 கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஓப்போடைய ஃபைண்ட் N5 வந்து லான்ச் வந்து பண்ணுறாங்க. குளோபலாக பிப்ரவரி 20 வந்து லான்ச் பண்ணாங்க. அப்போவே இந்தியாவுக்கு அவைலபிளாக இருக்குமா அப்படின்றது தெரியல. இது ஃபோல்டு ஃபோன், அதுக்கு அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரியஸே. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸு தாறுமாறான ஹையில் தான் வந்து இருக்க போது. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணுவாங்க, இல்லை 1 லட்ச ரூபா ப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இப்போ ரீசெண்டாக ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்னாப் டிராகனுடைய 8 Elite தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஏஐ பற்றி நிறைய டாக்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதனால டீப் சீக் இன்டெகிரேட் பண்ணி தான் இந்த ஃபோன் வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் ஒரு சில இடத்துல இருக்குது. அப்புறமா பேட்டரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5600 mAh பேட்டரி இருக்க போகுது அப்படின்றது. நீங்கள் யாராவது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது ஃபோல்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபோல்டு ஃபோனை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் ஃபோல்டு யூஸ் பண்ணதில்லை.
நெக்ஸ்ட் குறுக்க வந்தாண்டா கௌஷிக் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன பார்த்துருக்கீங்களா, மாசத்துக்கு 2 லான்ச் நடத்துவேன்னு சொல்லிட்டு அப்படி கங்கணம் கட்டிட்டு அலைவனா தான் ரியல்மி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா P3 Pro வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதுவும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசரை யூஸ் பண்றோம். அப்படி என்ன ப்ராசர் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா யூஸ் பண்ற அதே ஸ்னாப்டிராகனுடைய 7S Gen 3 தான் யூஸ் பண்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு லுக் வைஸ் வந்து பார்த்தா இப்போதான்டா 14 விட்டீங்க, 14 Pro 14 Pro Plusன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயாடா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. அதே அவங்க அந்த டிசைன் பேட்டர்ன்லேயே தான் வேலை செய்யறாங்க. இப்போ ஃபோட்டோஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் டிசைன்ஸ்லாம் வந்து இருக்கிற மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. இது இவங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ இதை நீங்க என்ன பிரைசிங்ல வைப்பாங்க, 25,000 ரூபாய்க்கு வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. 25,000 ரூபாய் இல்லை 22,000 ரூபாய் 23,000 ரூபாய்க்கு வைப்பாங்களா அப்படின்றது தான் கேள்விக்குறியா இருக்கு. ஆல்ரெடி உங்களோட P2 Pro வந்து 20,000 ரூபாய் அந்த மாதிரி செக்மெண்ட்ல வருது, அப்பப்போ வருது. ஒரு சில டைம் கரெக்டாக 20,000 ரூபாய் வருது, ஒரு சில டைம் 20,000 ரூபாய் கீழேயும் வருது. ஸோ இவங்க வந்து மாசத்துக்கு 2 ஃபோன் விட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த விடுற ஃபோனுக்குலாம் கரெக்டாக அப்டேட் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அந்த கொடுக்குற அப்டேட்டை கரெக்டாக ஆப்டிமைஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கெல்லாம் வந்து ஃபீல் ஆகுது. எனக்கு இல்லை, பல ரியல்மி யூசர்ஸுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றது தான் உண்மை. என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்களே வந்து இந்த ரியல்மி P3 Pro இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக அந்த F சீரிஸை எங்கே விட்டுருந்தாங்கன்னு தெரியல. இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து அவங்க பட்ஜெட் செக்மெண்ட்டில் F சீரிஸ் F06 அப்படின்ற மாடல் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. LCD பேனலோட வரப்போது. டிமென்சிட்டி மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணி தான் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் அண்டர் 10K வந்து பார்த்தீங்கன்னா 6128 வருமா இல்லை 4128 வருமானு தெரியல. மோஸ்ட் ப்ராபபிளி 4128 அண்டர் 10Kலையும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12Kக்கு 6128 வைப்பாங்க அப்படின்ற மாதிரி யூகிக்கப்படுது. இதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் தென் இதெல்லாம் இப்போதைக்கு கன்ஃபார்மாக லான்ச் ஆகலான்னு இருக்க மாடல். அண்ட் தென் ஒரு சில ரூமர்ஸையும் வந்து நான் அப்படியே சொல்லிடுறேன், என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். முதல்ல இந்த மினிக்கான கிரேஸு வேற லெவலில் போயிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். எப்போ வந்து ஐஃபோன் மினி வந்து ஸ்டாப் ஆச்சோ அதுலேருந்து எப்படா வேற யார்கிட்ட மினி வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம்னா மினி ஃபோன் அப்படின்னு நினச்சி பார்த்தாலே கைக்கு ஹேண்டியாக காம்பேக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் பட்ஜெட் காசு செலவு பண்ணோம் அப்படின்னா S23 வந்து கரெக்டாக வந்துருக்கு. எனக்கு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர், அந்த பவரு, அதுக்கப்புறம் அதில் இருக்க நல்ல கேமரா, இது எல்லாமே கொடுத்து எனக்கு குட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இப்போதைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா S23 வந்து இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஒன்றுதான் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து சைனாலாம் லான்ச் ஆகிருக்க விவோடைய 200 மினி, விவோ 200 மினி வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகலாம். ஆனால் அது இந்தியாவில் லான்ச் ஆகுமா தெரியல. ஆனால் ஒரு சில ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ்லாம் லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஒரு கேமரா சென்ட்ரிக்கான ஒரு மினி காம்பேக்ட் ஃபோன் அப்படின்றது தான் சொல்லணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு காம்படிஷனாகவே மினி நிறைய பேர் எடுத்துகிட்டு வராங்க போல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போடைய ஃபைண்ட் X8 இருக்கு பார்த்தீங்களா, X8 மினி அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துல ரூமர்ஸ் வந்து பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் OnePlus உடைய 13 மினி வரப்போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உருப்படியான 2 கேமரா இருக்க போது. முதல் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் கிடையாது, 2Xக்கான டெலிஃபோட்டோ வந்து இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு அல்ட்ரா வைட் கொடுக்கறதுக்கு பதிலாக 2Xக்கான டெலிஃபோட்டோவோ இல்லை 3Xக்கான டெலிஃபோட்டோவோ கொடுத்து வெறும் 2 உருப்படியான கேமரா, அல்ட்ரா வைட் தேவையே இல்லை. ஏன்னா அல்ட்ரா வைட்ல ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணுறோன்றது அடுத்த கட்டம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்ட்ரா வைடை நம்ம லோ லைட்லையோ இல்லை கொஞ்சம் லைட் கம்மியாக இருக்கிற இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு மாலை கண் நோய் வந்துடுது. அதில் எடுக்கிற ஃபுட்டேஜே யூஸ் பண்ணுற மாதிரியும் இல்லை. அதுதான் உண்மை. அது எந்த ஃபோனில் இருந்தாலும் சரி அது அப்படி தான் இருக்குது. அப்படின்றனால எனக்கு தெரிஞ்சு இனிமேல் எல்லா பிராண்ட்ஸும் டியூவல் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்ட்ரா வைடை கொடுக்கறதுக்கு பதிலாக டெலிஃபோட்டோ கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ அப்கமிங் லான்ச்சஸில் என்ன ஸ்மார்ட் போனுக்கு அவளா காத்துட்டு இருக்கீங்க? வாங்கணும்னு இல்லை, நான் சும்மா பார்க்கறதுக்காக அவளா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நீங்க என்ன ஸ்மார்ட் போனுன்றதை சொல்லுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 3A சீரிஸ்க்கு தான் அவளா காத்துட்டு இருக்கேன். என்ன பண்ணி வச்சிருக்கான் கால் பே அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான். நீங்க எதுக்கு அவளா இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி டாடா பை பேசுறது நான் மந்து.